அன்பார்ந்த மாணவர்களே, அதிகமான பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தரம் 3 சுற்றாடல் பாடத்தில் உள்ள 3ஆம் தவணைக்குரிய நிலமும் வானமும் என்ற பாடத்தை சுருக்கமாக இன்று பார்ப்போம். கோவிட்-19 விடுமுறை காலம் என்பதனால் பாடசாலைகளில் இப்பகுதியை கற்க தவறியிருப்பீர்கள். எனவே இந்த வீடியோவை நன்கு அவதானித்து உங்கள் பெற்றோரின் உதவியுடன் தெளிவு பெறும் வரை மீட்டி பாருங்கள். தொடர்ந்து எமது வீடியோக்களை பார்வையிட்டு பயன்பெறுங்கள். இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உமது நண்பர்களும் பயன்பெற இதனை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் எதிர்வரக்கூடிய காலங்களில் எவ்வகையான தலைப்புகள் வீடியோவாக செய்யப்பட வேண்டும் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஆம் மாணவர்களே, நிலமும் வானமும் எனும் பாடத்தினை ஆரம்பிப்போம். இதில் முதலாவதாக நிலத்தின் தன்மைகளை இப்போது நாம் அவதானிப்போம். அதில் முதலாவது அம்சமாக உயர்வான நிலம். உயர்வான நிலம். மாணவர்களே, உங்கள் பெற்றோருடன் சுற்றுலாவுக்காக கடுகண்ணாவை மற்றும் நுவரெலியா போன்ற இடங்களுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள். இவை உயர்வான பிரதேசங்களாகும். நாம் வாகனங்களில் பயணிக்கும் போது வாகனம் முன்பக்கமாக சற்று உயர்த்தப்படுவதை அவதானித்திருப்பீர்கள். அதேபோல் இப்பிரதேசங்களில் நடந்து செல்லும் போது களைப்பும் கால்வலியும் ஏற்படுவதை உணர்வீர்கள். இவ்வாறான பிரதேசங்களே உயர்வான நிலம் அல்லது மேட்டு நிலம் என்று அழைக்கப்படும். இரண்டாவதாக தாழ்வான நிலம். தாழ்வான நிலம். மேலே இருந்து கீழே நோக்கும் போது பள்ளமாக காணப்படும் பிரதேசமே தாழ்வான நிலமாகும். உதாரணமாக, மேலே இருந்து தாழ்வான நிலத்தை நோக்கி ஒரு பந்து அல்லது ஒரு சில்லை உருட்டிவிட்டால் அது மிக விரைவாக நகர்வதை காணலாம். எமது பாடசாலை விளையாட்டு முற்றத்தில் காணப்படும் வழுக்கி அதாவது ஸ்லைட் போல இந்நிலம் பார்வைக்கு தோன்றும். அடுத்ததாக சமதளமான நிலம் அல்லது சமதரையான நிலம். சமதளமான நிலம் அல்லது சமதரையான நிலம் மேடு பள்ளமின்றி மட்டமாக காணப்படும் நிலம் சமதளமான நிலம் எனப்படும். இதற்கு உதாரணமாக நீங்கள் விளையாடும் மைதானங்களை குறிப்பிடலாம். எனவே மாணவர்களே, இவ்வாறு நாம் உயர்வான நிலம், தாழ்வான நிலம், சமதளமான நிலம் என 3 வகையான நிலத்தின் தன்மைகளை பார்த்தோம். இப்போது நாம் நிலத்தில் ஏற்படும் பல்வகைக்கான காரணிகளை பார்ப்போம். நிலத்தில் ஏற்படும் பல்வகைமைக்கான காரணிகள். முதலாவது காற்று. காற்று குறைவாகவும் வேகமாகவும் அதிவேகமாகவும் சில வேளைகளில் தோன்றும். சாதாரணமாக காற்றின் போது நாம் குளிர்ச்சியை உணர்வோம். காற்றானது சற்று வேகமாக வீசும் போதுதான் நீங்கள் பட்டம் விட்டிருப்பீர்கள். அதேபோல காற்று அதிவேகமாக வீசுவதனால் மரங்கள் சரிந்து விழல், கிளைகள் முறிதல், கட்டடங்கள் சேதமடைதல் போன்றன நடைபெறும். மாணவர்களே, அண்மையில் வந்த பூரவி சூறாவளியை பற்றி நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக மழை.
அடுத்ததாக மழை. காற்றை போல் மெதுவாக பொழியும் போது இதமாகவும் குளிர்ச்சியாகவும் காணப்படும். அடைமழையாக மாறும்போது பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. நாம் மேலே பார்த்த அடைமழையின் பாதிப்பினால் வெள்ளத்தை பார்ப்போம். வெள்ளம், இதனால் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்து நாம் வாழும் பிரதேசங்களில் எமது அன்றாட வாழ்க்கை முற்றாக பாதிப்படைந்து மக்கள் பெரிதும் சிரமப்படுவார்கள். நிலத்தில் ஏற்படும் பல்வகைக்கான சூழல் காரணிகளான காற்று, மழை, வெள்ளம் என்பவற்றை பார்த்தோம். அடுத்ததாக பல்வேறு தேவைகளுக்காக நிலத்தை மாற்றியமைக்கும் சந்தர்ப்பங்கள். பல்வேறு தேவைகளுக்காக நிலத்தை மாற்றியமைக்கும் சந்தர்ப்பங்கள். கட்டடம் கட்டுவதற்கு, கட்டடம் கட்டுவதற்கு, விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக, விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக, விவசாய நிலத்திற்காக, விவசாய நிலத்திற்காக, கிணறு வெட்டுவதற்காக, கிணறு வெட்டுவதற்காக. கட்டடம் கட்டுவதற்கு, கட்டடம் கட்டுவதற்கு. அதாவது மாணவர்களே, கட்டடம் கட்டுவதற்கு முன் அத்திவாரம் இடுவதற்கு நிலத்தை மாற்றி அமைப்பதை காட்டும் படம் இங்கு காட்டப்படுகின்றது. கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக நிலத்தை மாற்றி அமைக்கப்படுகின்ற படம் ஒன்று இங்கே காட்டப்படுகின்றது. அடுத்ததாக விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக, விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக. விளையாட்டு மைதானம் எப்போதும் சமதரையான நிலத்திலேயே சாத்தியப்படும். எனவே மைதானத்தை மெருகூட்டுவதை இப்படம் காட்டுகின்றது. மைதானத்தை மெருகூட்டுவதை இப்படம் காட்டுகின்றது. அடுத்ததாக விவசாய நிலத்திற்காக, விவசாய நிலத்திற்காக. பிள்ளைகளே, விவசாயம் செய்வதற்காக பண்ணை நிலமாக மாற்றப்படுவதை இங்கே காணலாம். விவசாயம் செய்வதற்கு ஏற்ற வகையில் பண்ணை நிலமாக மாற்றப்படுவதை இங்கே காணலாம். கிணறு வெட்டுவதற்காக, கிணறு வெட்டுவதற்காக. எமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிலத்தை தோண்டி கிணறு வெட்டுவதை பார்க்கலாம். எனவே எமது பல்வேறு தேவைகளுக்கேற்றவாறு நிலம் மாற்றியமைக்கப்படுகின்றது. அதாவது கட்டடம் கட்டுவதற்காக, விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக, விவசாய நிலத்திற்காக மற்றும் கிணறு வெட்டுவதற்காக. அடுத்ததாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது சூழலில் ஏற்படும் மாற்றங்கள். காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது சூழலில் ஏற்படும் மாற்றங்கள். மாணவர்கள் அவதானித்திருப்பீர்கள், பாடசாலைகளில், வீதிகளில், ஏனைய நிறுவனங்களில் ஏற்றப்பட்டிருக்கும் கொடி காற்றின் திசைக்கேற்ப அசைவதை காணலாம். கொடி அங்கும் இங்கும் அசைவதை காணலாம். அடுத்ததாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது காய்ந்த இலை சருகுகள், பொலித்தீன் உறைகள் மற்றும் காகித துண்டுகள் மேலே எழுவதை காணலாம். பாதையில் குடையை விரித்து பிடித்து செல்லும் போது காற்று வீசும் திசைக்கேற்ப குடையுடன் இழுத்து செல்லப்படுவதை அவதானிக்கலாம். பிள்ளைகளே, நீங்களும் பாடசாலை விட்டு வரும்போது இதனை அனுபவித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வித்துகள் மிதந்து செல்லும், சில வித்துகள் மிதந்து செல்லும். மாணவர்களே,
காற்றால் பரவக்கூடிய தன்மை கொண்ட வித்துக்கள் எவை? காற்றால் பரவக்கூடிய தன்மை கொண்ட வித்துக்கள் எவை? ஆம், பாரம் குறைந்த சிறகு போன்ற அமைப்புள்ள வித்துக்களே அவையாகும். உதாரணமாக எருக்களை வித்து, அச்சி, காசித்தும்பை, சீதேவியார் செங்கழுநீர் போன்றவற்றை கூறலாம். மாணவர்களே, காற்றில் பறக்கக்கூடிய வித்துக்களான எருக்களை வித்து, அச்சி, காசித்தும்பை, சீதேவியார் செங்கழுநீர் போன்றவற்றை கூறலாம். அடுத்ததாக ஈரமான ஆடைகள் உலரப்படும். உலரும். அதாவது ஆடையில் உள்ள ஈரப்பதனை காற்று வருடிச் செல்வதனால் ஈரமான ஆடைகள் உலர்ந்து போகும். எனவே காற்றின் வேகம் அதிகரிப்பதனால் சூழலில் ஏற்படும் மாற்றங்களை பார்த்தோம். கொடிகள் அசையும், காய்ந்த இலை சருகுகள் மேலெழும்பும், விரித்து பிடித்த குடை இழுத்துச் செல்லப்படும், சில வித்துக்கள் இழுத்துச் செல்லப்படும், ஈரமான ஆடைகள் உலர்வதையும் பார்த்தோம். பிள்ளைகளே, பாடசாலை சூழல் மாசடையும் சந்தர்ப்பங்களை பார்ப்போம். எமது பாடசாலை சூழல் மாசடையும் சந்தர்ப்பங்கள். முதலாவதாக கண்ட இடங்களில் குப்பைகளை இடல். கண்ட இடங்களில் குப்பைகளை இடல். அடுத்ததாக பொலித்தீனை முறையின்றி வீசுதல். பொலித்தீனை முறையின்றி வீசுதல். குழிகளில் அல்லது பொருள்களில் நீர் தேங்கி நிற்றல். குழிகளில் அல்லது பொருள்களில் நீர் தேங்கி நிற்றல். எமது சூழல் இவ்வாறு மாசடைவதால் ஏற்படும் பாதிப்புகளை பார்ப்போம். எமது சூழல் மாசடைவதால் ஏற்படும் பாதிப்புகள். பிள்ளைகளே, மேலே பார்த்தவாறான எமது பொறுப்பற்ற செயற்பாடுகளினால் எமது சூழல் மாசடைவதோடு இதனால் பல்வகையான பாதிப்புகளும் ஏற்படும். அதில் முதலாவதாக நுளம்பு பெருகுதல். நுளம்பு பெருகுதல். இதன் மூலம் உயிர்கொல்லி நோய்களான டெங்கு, மலேரியா மற்றும் யானைக்கால் போன்ற நோய்கள் ஏற்படலாம். இதன் மூலம் உயிர்கொல்லி நோய்களான டெங்கு, மலேரியா மற்றும் யானைக்கால் போன்ற நோய்கள் ஏற்படலாம். அடுத்ததாக துர்நாற்றம் வீசுதல். துர்நாற்றம் வீசுதல். கழிவுப் பொருட்களிலிருந்து வரும் வாடை துர்நாற்றமாக எம்மை முகம் சுளிக்க வைக்கின்றது. கழிவுப் பொருட்களிலிருந்து வீசுகின்ற வாடை துர்நாற்றமாக மாறி எம்மை முகம் சுளிக்க வைக்கின்றது. அடுத்ததாக நோய்கள் பரவுதல். நோய்கள் பரவுதல். இதனை நாம் ஒரு வகையில் கொரோனா என்ற பெயரிலும் இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நோய்கள் பரவுதல். அடுத்ததாக சூழல் அழகு குன்றுதல். சூழல் அழகு குன்றுதல். எமது சூழல் மாசடைவதால் நேர்த்தி, சுத்தம் இல்லாத, தாவரங்களின்றி வறண்ட ஒரு சூழலை இங்கு எம்மால் அவதானிக்க முடிகின்றது. எனவே சூழல் அழகு குன்றிவிடுகின்றது. ஆம் பிள்ளைகளே, நாம் அடுத்ததாக சூழல் மாசடைவதை தடுக்கும் வழிகளை பார்ப்போம். சூழல் மாசடைவதை தடுக்கும் வழிகள். முதலாவதாக குப்பை கூளங்களை கொண்டு கூட்டெரு தயாரிக்கலாம். குப்பை கூளங்களை கொண்டு கூட்டெரு தயாரிக்கலாம். ஆம், உக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை கூட்டெருவாக மாற்றலாம். உக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை கூட்டெருவாக மாற்றலாம்.
அடுத்ததாக மலசல கூடங்களை சுத்தமாக பேணல். மலசல கூடங்களை சுத்தமாக பேணல். அதிக கிருமிகள் வசிக்கின்ற மலசல கூடத்தை அடிக்கடி சுத்தப்படுத்த வேண்டும். அடுத்ததாக கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி வெளியேற்றலாம். கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி வெளியேற்றலாம். அதாவது உணவு கழிவுகள், அதாவது சமையலறை கழிவுகள், இலைகள் என்பவற்றை ஒன்றாகவும், பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை ஒன்றாகவும், கண்ணாடி பொருட்களை ஒன்றாகவும், காகிதம் மற்றும் கார்ட்போர்ட் போன்ற பொருட்களை ஒன்றாகும் என 4 வகையாக வேறுபடுத்தி கழிவுகளை வெளியேற்றலாம். அடுத்ததாக கழிவு நீரை முறையாக வழிந்தோடச் செய்தல். கழிவு நீரை முறையாக வழிந்தோடச் செய்தல். எனவே தத்தமது வீடுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் ஏற்ற வகையில், சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையிலும் கழிவு நீரை முறையாக வெளியேற்ற வேண்டும். ஆம் மாணவர்களே, சூழல் மாசடைவதை தடுக்கும் வழிகளை பார்த்தோம். குப்பைகளை கொண்டு கூட்டெரு தயாரிக்கலாம், மலசல கூடங்களை சுத்தப்படுத்தலாம், கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி வெளியேற்றலாம், கழிவு நீரை முறையாக வழிந்தோட செய்யலாம். அடுத்ததாக பிள்ளைகளே, கூட்டெரு பாத்திரம் ஒன்றை அமைக்கும் முறைகள். கூட்டெரு பாத்திரம் ஒன்றை அமைக்கும் முறைகள். நீங்கள் கூட்டெரு கண்டிருக்கின்றீர்களா? ஆம், நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திவிட்டு எஞ்சுகின்ற உக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை சேகரித்து உருவாக்குவதனால் கூட்டெருவை தயாரிக்கலாம். பசலை வாங்குகின்ற செலவின்றியே எமது வீட்டு தோட்டம், பாடசாலை தோட்டத்துக்கும் எந்தவித இரசாயனங்களும் கலக்காத பசலையை இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இதனை இப்படத்தில் உள்ளவாறு பல வழிகளை செய்து கொள்ளலாம். மாணவர்களே, நாம் இன்று எமது நிலத்தை பற்றி பார்த்தோம். எமது சிறு கரங்களால் எமது நிலத்தை பாதுகாத்து அழகான சூழலை உருவாக்கி நோயின்றி வாழ்வோம். ஓகே மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். இத்தலைப்பின் அடுத்த பகுதியினூடாக சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கிரேட் 7 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் தரம் 7 மாணவர்களுக்காக கவர்மெண்ட் சிலபஸில் காணப்படக்கூடிய முதலாவது சாப்டர் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மைய முறைவழி அலகு சம்பந்தமா ஒரு சிறிய விளக்கத்தை நாங்கள் இந்த வீடியோ மூலமா பார்ப்போம். இதுதான் அந்த CPU சொல்லக்கூடிய மைய முறைவழி அலகு. இது ஒரு CPU நாங்கள் ஒரு சிஸ்டம் யூனிட் எடுத்தோம்னு சொன்னால் அதில் எடுத்தோன்னு எங்களுக்கு இது விளங்காது. சிஸ்டம் யூனிட் உள்ளால தான் இந்த CPU காணப்படும். அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நாங்கள் அடுத்து வரக்கூடிய அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த CPU மனிதண்ட மூளை எவ்வளோ ஒரு அத்தியாவசியமான ஒரு பகுதியோ, மனிதனுக்கு மூளை அத்தியாவசியம் போல் கணனிக்கு இந்த மைய முறைவழி அலகுன்றது அத்தியாவசியமானது. இந்த மைய முறைவழியாக்க அலகின் தொழிற்பாட்டை பொறுத்தே கணனியின் அத்தனை செயற்பாடுகள் நடைபெறும். இதன் வேகம் அதிகரிக்கும் போது கணனியின் வேகமும் அதிகரிக்கும். இதன் வேகம் குறைந்தால் கணனியின் வேகமும் குறையும். இந்த மைய முறைவழியாக்க அலகினை விளங்கிக் கொள்வதற்காக அரச பாட புத்தகத்தில் ஒரு அருமையான உதாரணம் போடப்பட்டிருக்கிறது. அதை நாம் இப்ப பார்ப்போம்.
அதாவது ஒரு உணவு பதார்த்தம், ஒரு சாப்பாடு எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த சாப்பாடை தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் சமையற்காரர், செஃப். இந்த சமையற்காரர் எவ்வளோ அழகாகவும் பூர்த்தியாகவும் வேகமாகவும் அந்த சமையலை செய்கிறாரோ அதுக்கேற்ற போல தான் அந்த சமையல் தயாராகும். இதே போல தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சிபியூன்னு சொல்லக்கூடியது எவ்வளோ அழகா வேகமா வேலை செய்தோ அதுக்கேற்ற மாதிரி தான் கண்ணின் தொழிற்பாடுகள் அமையும். அதே போல ஒரு சமையற்காரர் அத்தனை வேலைகளும், அதாவது மரக்கறி வெட்டுறது, கழுவுறது, தயாரிக்கிறது, இது அத்தனையும் ஒரு சமையற்காரர் செய்தால் அந்த சமையல் கொஞ்சம் டைமாகவும் முடிவடைகிறதுக்கு. அதே போல இந்த சமையலை இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் பகிர்ந்து கொண்டு, ஒருவர் மரக்கறி வெட்டுறது, மற்றவர் கழுவுறது, இப்படி பகிர்ந்து கொண்டு செய்யப்பட்டால் அந்த வேலை இன்னும் நேர்த்தியாகவும் வேகமாகவும் முடிவடையும். அதே போலதான் தற்கால கணினிகளில் இந்த CPU டுவல் கோ கொட்கோ என டுவல் ப்ராசஸர் இந்த சந்தையில் காணப்படுது. இப்போ நான் பார்ப்போம், மைய முறைவழி அலகு என்றால் என்ன? மைய முறைவழி அலகு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்பது வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கேற்ப தொழிற்பட்டு தரவுகளை முறைவழிப்படுத்தும் இலக்க முறை சுற்றாகும். கணனி மூலம் நிறைவேற்றப்படும் எவ்வகை தொழிலையும் அதன் எந்த சந்தர்ப்பத்திலும் மைய முறைவழி அலகு பின்னணியில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும். நாங்கள் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அந்த மைய முறைவழி அலகு பின்னால் தொழிற்பட்டு தான் அந்த செயற்பாடு நடைபெறுகிறது. இதுதான் அரச பாட புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரை விலக்கணம். நான் ஏற்கனவே சொன்னது போல சிஸ்டம் யூனிட் முறைமை அலகு இது எல்லாருக்கும் தெரியும். இந்த முறைமை அலகை நாங்கள் கலட்டினோம்னு சொன்னால் அது உள்ளுக்கு தாய்ப்பலகை மதர் போர்ட் காணப்படும். முறைமை அலகுக்கு உள்ளுக்கு தாய்ப்பலகை மதர் போர்ட் காணப்படும். அந்த மதர் போர்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த தாய்ப்பலகையில இந்த இடத்துல தான் CPU மைய முறைவழி அலகு பொருத்தப்பட்டு இருக்கும். தாய்ப்பலகையில மைய முறைவழி அலகு பொருத்தப்பட்டு இருக்கும். CPU மைய முறைவழி அலகு என்று சொல்லக்கூடியது ஒரு சிறிய ஒரு பகுதி ஆகும். நான் பார்த்தோம்னு சொன்னால் அந்த CPUக்கு மேல அந்த CPUலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சுவதற்காக வேண்டி ஹீட் சிங்க் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஹீட் சிங்க் இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக CPU கூலிங் ஃபேனும் பொருத்தப்பட்டிருக்கும். இதுக்கு அடியில தான் மைய முறைவழி அலகு காணப்படும். இவ்வளத்தையும் நாங்கள் கலட்டினா தான் எங்களுக்கு அந்த மைய முறைவழி அலகை பார்வையிடலாம். நான் திரும்ப காட்டுறேன். முறைமை அலகு சிஸ்டம் யூனிட்டுள் மதர் போர்ட், இந்த மதர் போர்டில் காணக்கூடிய இந்த இடத்துல மைய முறைவழி அலகு பொருத்தப்பட்டிருக்கும். இதுக்கு மேலால ஹீட் சிங்க், அதுக்கு மேலால CPU கூலிங் ஃபேன் காணப்படும். இப்போ உங்களுக்கு தெரியும் மைய முறைவழி அலகு எந்த இடத்தில் காணப்படுதுன்னு சொல்லி. அதே போல மைய முறைவழி அலகை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது ALU அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், எண் கணித தர்க்க அலகு. இரண்டாவது பகுதி CU கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு அலகு. மூன்றாவது பகுதி மெமரி ரெஜிஸ்டர், நினைவக பதிவகங்கள், மெமரி ரெஜிஸ்டர். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த மைய முறைவழியாக்க அலகின் 3 பகுதிகள் ALU, CU, மெமரி ரெஜிஸ்டர். நான் இதுல முதலாவது பார்ப்போம், எண் கணித தர்க்க அலகு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இந்த பகுதியின் மூலம் கூட்டல் கழித்தல் போன்ற கணித செயற்பாடுகள், ஒப்பீட்டு செயற்பாடுகள் போன்றன இந்த எண் கணித தர்க்க அலகின் மூலம் நடைபெறுகிறது. அதே போல அடுத்த பகுதி கட்டுப்பாட்டு அலகு. கணினியில் காணப்படக்கூடிய அனைத்து பாகங்களின் உள்ளீடு வெளியீடு பாகங்களை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த பகுதியின் மூலம் நடைபெறுகிறது. அடுத்த மூன்றாவது பகுதி நினைவக பதிவகங்கள். தற்காலிகமாக சேமிக்கப்படும் அனைத்து விடயங்களும் இப்பகுதியில் காணப்படும். உதாரணமா நாம ஒரு கேம் ஒன்று விளையாடும் போதோ அல்லது ஏதாவது காப்பி பேஸ்ட் செய்யும் போதோ நடக்கக்கூடிய விடயங்கள் இந்த நினைவக பதிவகத்தில் சேமிக்கப்படும். இதுதான் மைய முறைவழி அலகின் 3 பகுதிகள், ALU, CU, மெமரி ரெஜிஸ்டர். எண் கணித தர்க்க அலகு, கட்டுப்பாட்டு அலகு, நினைவக பதிவகங்கள்.
அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் மைய முறைவழி அலகின் பரிணாமம். நாங்கள் இதை இங்கிலீஷில் கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் சொல்லுவோம். கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் தரம் 7 மாணவர்களுக்கு 4 தலைமுறைகள் காணப்படுது. அதில் முதலாம் தலைமுறை இக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வன்பொருள்னு சொல்லுவோம், வெற்றிட குழாய்கள். 2ஆம் தலைமுறை டிரான்சிஸ்டர். 3ஆம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்றுகள். 4ஆம் தலைமுறை நுண்முறை வழியாக்கி. இந்த 4 தலைமுறைகள் காணப்படுது. இது தலைமுறைகள் சம்பந்தமா மேலதிக விடயங்கள் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோல பார்ப்போம். இப்போது அதுக்கு உதாரணங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்யூம் டியூப்ஸ் சொல்லுவோம், வெற்றிட குழாய்கள். இதுதான் அந்த வெற்றிட குழாய், வேக்யூம் டியூப்ஸ். செகண்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர். தேர்ட் ஜெனரேஷன் ஐசின்னு சொல்லுவோம், இன்டிகிரேட்டட் சர்க்கிட், ஒருங்கிணைந்த சுற்றுகள். அதே போல 4ஆம் தலைமுறை ஃபோர்த் ஜெனரேஷன் மைக்ரோ ப்ராசஸர், நுண்முறை வழியாக்கி. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வேக்யூம் டியூப்ஸ் வெற்றிட குழாய்கள், டிரான்சிஸ்டர், ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்கிட் ஒருங்கிணைந்த சுற்றுகள், மைக்ரோ ப்ராசஸர் நுண்முறை வழியாக்கி. இந்த 4 தலைமுறைகளுக்குரிய வன்பொருள்களை நாங்கள் இப்போ பார்த்தோம். இதே போல இன்னும் ஒரு லெசன்ல நாங்கள் சந்திப்போம். இப்போ நான் செஞ்ச இந்த லெசன் தரம் 7 மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் ஒரு அறிமுக பாடம் மட்டும்தான். மைய முறைவழியாக்க அலகு சம்பந்தமா மேலதிகமா நிறைய விடயங்கள் காணப்பட்டாலும் தரம் 7 மாணவர்கள் அந்த சிறியவர்களுக்காக வேண்டி ஒரு ஷார்ட்டா வழங்கப்பட்ட ஒரு டியூட்டோரியல் தான் இது. இது உங்களோட கவர்மெண்ட் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 3 கணித பாடத்தில் உள்ள 2ஆம் தவணைக்குரிய ஒரு புதிய தலைப்பினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பாடத்தை முழுமையாக இந்த வீடியோ மூலம் அவதானித்து நாமும் விளங்கி ஏனைய மாணவர்களும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். ஓகே மாணவர்களே, இன்றைய எமது தலைப்பு பணம். நாம் சிறு வயது முதலே நன்கு பரிச்சயமான ஒரு விடயமே இதுவாகும். நாம் எமது கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளின் போது பணத்தை பயன்படுத்துகிறோம். இப்பணத்தை நாணய குற்றிகள் என்றும் நாணய தாள்கள் என்றும் இரு வகையாக நோக்கலாம். பிள்ளைகளே, இலங்கையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ரூபாய் 500 வரையிலான தாள் காசுகளையும் நாணயங்களையும் பார்க்கலாம் வாங்க. முதலாவது நாணய குற்றிகளை பார்ப்போம். 1 ரூபாய். இங்கே 1 ரூபாயின் 2 பக்கங்களும் காணப்படுகின்றன. முதலாவது பக்கத்தில் எமது நாட்டின் தேசிய இலச்சினையும், அடுத்த பக்கத்தில் 1 ரூபாய் என்று பெயர் பொதிக்கப்பட்டு மும்மொழிகளிலும் பொதிக்கப்பட்டு காணப்படுகின்றது. உதாரணமாக சிங்கள மொழியில் ரூபியலாய், தமிழ் மொழியில் 1 ரூபாய், ஆங்கில மொழியில் 1 ரூபி என்று காணப்படுகின்றது. 2 ரூபாய். நாம் முன்பு கூறியது போலவே இதிலும் ஒரு பக்கத்தில் தேசிய இலச்சினையும் அடுத்த பக்கத்தில் அதன் பெறுமதியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 5 ரூபாய். இவை அனைத்தும் நாணய குற்றிகள். 10 ரூபாய். அடுத்ததாக நாம் நாணய தாள்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ரூபாய் 20 ரூபாய். இதன் நிறம் இளஞ்சிவப்பு. அதன் பெறுமதி இலக்கத்திலும் எழுத்திலும் பொதிக்கப்பட்டிருக்கும். அதிலே நிதி அமைச்சர், மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோரின் கையொப்பங்களும் காணப்படுகின்றன. வெளியிடப்பட்ட திகதியும் காணப்படும். நாணய குற்றிகளை போலவே தாள் நாணயங்களின் இரு பக்கங்கள் காணப்படுகின்றது. இரண்டாவதாக ரூபாய் 50 நோக்கினால்
பிரதான நிறம் நீலம். அதன் பெறுமதி இலக்கத்திலும் எழுத்திலும் பொதிக்கப்பட்டிருக்கும். வெளியிடப்பட்ட திகதி காணப்படும். 20 ரூபாய் போலவே இதிலும் நிதியமைச்சர், மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோரின் கையொப்பங்கள் காணப்படும். அடுத்ததாக 100 ரூபாய். அதன் பிரதான நிறம் செம்மஞ்சள். முன்னர் குறிப்பிட்ட தாள்காசுகளைப் போல இதிலேயும் பெறுமதி எண்ணிலும் எழுத்திலும் காணப்படுவதோடு வெளியிடப்பட்ட திகதியும் பொதிக்கப்பட்டிருக்கும். இன்னும் நிதி அமைச்சர், மத்திய வங்கி ஆளுநரின் கையொப்பங்களும் காணப்படும். இறுதியாக நாம் ரூபாய் 500 பார்ப்போம். இதன் நிறம் ஊதா. பெறுமதி, திகதி, கையொப்பங்கள் போன்றவை மேற்குறிப்பிட்ட தாள் காசுகளைப் போலவே ரூபாய் 500 காணப்படுவது விசேடாம்சமாகும். பிள்ளைகளே, பின்வரும் செயற்பாடை உங்கள் புத்தகத்தில் பிரதி செய்து விடையை காணுங்கள். 1 ரூபாய் சக 1 ரூபாய், அதாவது 1 ரூபாயையும் 1 ரூபாயையும் சேர்த்தால் வரும் விடை என்ன? 2 ரூபாயும் 2 ரூபாயும் எத்தனை ரூபாய்? 5 ரூபாயும் 5 ரூபாயும் எத்தனை ரூபாய்? 10 ரூபாயும் 10 ரூபாயும் எத்தனை ரூபாய்? 1 ரூபாயும் 2 ரூபாயும் எத்தனை ரூபாய்? 2 ரூபாயும் 5 ரூபாயும் எத்தனை ரூபாய்? 2 ரூபாயும் 5 ரூபாயும் எத்தனை ரூபாய்? 1 ரூபாயும் 10 ரூபாயும் எத்தனை ரூபாய்? 2 ரூபாயும் 10 ரூபாயும் எத்தனை ரூபாய்? மாணவர்களே, உங்கள் பெற்றோரின் உதவியுடன் தாள் காசுகளை நன்கு அவதானித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிப்பதன் மூலம் இப்பாடத்தில் சிறந்த தேர்ச்சியை பெறலாம். வினாக்களை கேட்டு விடையை எழுத பழகுவோம். முதலாவது வினா, மன்னம்பட்டி பாலத்தின் படம் காணப்படும் தாள் காசின் பெறுமதி யாது? மன்னம்பட்டி பாலத்தின் படம் காணப்படும் தாள் காசின் பெறுமதி யாது? இரண்டாவது, கொழும்பு துறைமுகத்தின் படம் காணப்படும் தாள் காசின் பெறுமதி யாது? கொழும்பு துறைமுகத்தின் படம் காணப்படும் தாள் காசின் பெறுமதி யாது? மூன்றாவது, நடனக்காரியின் படம் காணப்படும் தாள் காசின் பெறுமதி யாது? நடனக்காரியின் படம் காணப்படும் தாள் காசின் பெறுமதி யாது? இறுதியாக, தாள் காசுகளில் கையொப்பம் இட்டுள்ள நபர்களின் பதவிகள் யாவை? தாள் காசுகளில் கையொப்பம் இட்டுள்ள நபர்களின் பதவிகள் யாவை? ஓகே மாணவர்களே, இப்பாடம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பாடத்தினூடாக சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கூறி விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தரம் 3 தமிழ் பாடத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இத்தலைப்பு தரம் 3ற்கும் மாத்திரமன்றி தரம் 4, 5, 6 என அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தும்.
அதுவே காலங்கள் ஆகும். மாணவர்களே, இறுதி வரையில் இந்த வீடியோவை பார்த்து இதிலே கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை எழுதி பயிற்சி பெறுங்கள். ஏனைய மாணவர்களும் பயன்பெற இவ்வீடியோவை அதிகம் ஷேர் பண்ணுங்கள். காலங்கள் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் எனும் போது நடந்து முடிந்த செயல்களையே இக்காலம் குறிப்பிடும். நிகழ்காலம் எனும் போது நடந்து கொண்டிருக்கின்ற செயல்களை குறிக்கும். எதிர்காலம் என்று சொல்லும் போது நடக்கவிருக்கும் செயல்களை குறிக்கும். மாணவர்களே, இதிலே வருகின்ற சொற்களை பாருங்கள். நேற்று, இன்று, நாளை. நேற்று என்று சொல்லும் பொழுது இது இறந்த காலத்திற்கு குறிக்கின்ற ஒரு சொல். நேற்று நடந்து முடிந்த செயலை காட்டும். இன்று நடக்கின்ற செயலை காட்டும். இது நிகழ்காலத்துக்கு பொதுவான ஒரு சொல். நாளை என்றும் போது எதிர்காலத்துக்குரிய ஒரு சொல், அதாவது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கும் சொல். உதாரணத்துடன் பார்ப்போம் பிள்ளைகளே. இறந்த காலம் அதாவது நடந்து முடிந்த செயல். அப்பா வேலைக்கு சென்றார். அப்பா வேலைக்கு சென்றார். நிகழ்காலம், அதே வாக்கியத்தை நிகழ்காலத்தில் எழுதினால் அப்பா வேலைக்கு செல்கிறார். அப்பா வேலைக்கு செல்கிறார். எதிர்காலத்தில் பார்த்தால் அப்பா வேலைக்கு செல்வார். இன்னும் போல, அப்பா வேலைக்கு செல்வார். இறந்த காலம் அப்பா வேலைக்கு சென்றார். நிகழ்காலம் அப்பா வேலைக்கு செல்கிறார். எதிர்காலம் அப்பா வேலைக்கு செல்வார். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இறந்த காலம் அவன் உணவு உண்டான். அவன் உணவு உண்டான். நிகழ்காலம் அவன் உணவு உண்கின்றான். அவன் உணவு உண்கின்றான். எதிர்காலம் அவன் உணவு உண்பான். அவன் உணவு உண்பான். இறந்த காலம் அவன் உணவு உண்டான். நிகழ்காலம் அவன் உணவு உண்கின்றான். எதிர்காலம் அவன் உணவு உண்பான். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இறந்த காலம் நேற்று குருவி வானிலே பறந்தது. நேற்று குருவி வானிலே பறந்தது. நிகழ்காலம் இன்று குருவி வானிலே பறக்கின்றது. இன்று குருவி வானிலே பறக்கின்றது. எதிர்காலம் நாளை குருவி வானிலே பறக்கும். நாளை குருவி வானிலே பறக்கும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இறந்த காலம் நேற்று குருவி வானிலே பறந்தது. நிகழ்காலம் இன்று குருவி வானிலே பறக்கின்றது. எதிர்காலம் நாளை குருவி வானிலே பறக்கும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இறந்த காலம் மாலா நேற்று விளையாடினாள். நிகழ்காலம் மாலா இன்று விளையாடுகின்றாள். எதிர்காலம் மாலா நாளை விளையாடுவாள். இறந்த காலம் மாலா நேற்று விளையாடினாள். நிகழ்காலம் மாலா இன்று விளையாடுகின்றாள். எதிர்காலம் மாலா நாளை விளையாடுவாள். மாணவர்களே, பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்க. இறந்த காலம், நிகழ்காலம்,
எதிர்காலம். இங்கே சில சொற்களை நாங்கள் எழுதி வைக்கிறோம். படித்தான், படிப்பான். அப்ப இடையிலே ஒரு காலம், நிகழ்காலத்துக்கு நீங்க எழுதணும். இரண்டாவது, விளையாடினேன், விளையாடுகின்றேன். எதிர்காலத்துக்கு நீங்க எழுத வேண்டும். இடைவெளி, பறக்கிறது. ஒரே ஒரு சொல் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறந்த காலம், எதிர்கால சொற்களை நீங்கள் எழுதணும். நான்காவது, முறிந்தன. நிகழ்காலம் நீங்கள் எழுத வேண்டும், எதிர்காலம் முறியும். இறுதியாக, ஆடுகின்றால் நிகழ்காலத்துக்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். நீங்கள் இறந்த காலம், எதிர்கால சொற்களை எழுதி பழகுங்கள். பின்வரும் வாக்கியங்களுக்குரிய காலங்களை குறிப்பிடுக. மாணவர்களே, நாங்கள் இங்கு வாக்கியங்கள் தந்திருக்கின்றோம். அந்த வாக்கியத்துக்கான காலங்களை கண்டுபிடித்து நீங்கள் எழுத வேண்டும். பின்வரும் வாக்கியங்களுக்குரிய காலங்களை குறிப்பிடுக. முதலாவது வாக்கியம், நேற்று மழை பெய்தது. நேற்று மழை பெய்தது. இரண்டாவது, நான் படம் வரைகிறேன். நான் படம் வரைகிறேன். மூன்றாவது, விமல் பூங்காவிற்கு சென்றான். விமல் பூங்காவிற்கு சென்றான். நான்காவது, பட்டம் வானிலே பறக்கும். பட்டம் வானிலே பறக்கும். இறுதியாக, காகம் தண்ணீர் குடித்தது. காகம் தண்ணீர் குடித்தது. பிள்ளைகளே, நாம் காலங்களை சிறப்பாக பிரயோகித்து சில நியதிகள் உள்ளன. அவற்றை விரிவான இன்னொரு தலைப்பினூடாக நாம் பார்ப்போம். மாணவர்களே, இன்றைய தலைப்பு உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கின்றேன். இன்னொரு தலைப்பினூடாக சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெற்றோர்களே, உலகமே எதிர்நோக்கியிருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டு எமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளும் பாதிப்படைந்து காணப்படுகின்றது. அதிகமான பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த யூடியூப் சேனலின் ஊடாக தரம் 3 தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் பகுதி பகுதியாக இன்று முதல் வழங்கலாம் என எண்ணியுள்ளேன். இன்று முதல் கற்பிக்கப்படும் அனைத்து பாடங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு முழுமையாக காண்பித்து ஒவ்வொரு பாடங்களின் இறுதியில் கேட்கப்படும் வினாக்களுக்கு அவர்களே விடைகளை எழுத ஊக்குவிக்கவும் என வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் தரம் 3 சுற்றாடல் பாடத்தில் உள்ள எம்மை சூழ உள்ள பிராணிகள் என்ற தலைப்பின் ஒரு பகுதியை பார்ப்போம். எம்மை சூழ உள்ள பிராணிகளை கற்பதற்கு இலகுவாக 2 பகுதிகளாக பார்ப்போம். அதில் முதலாவது வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள். வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள். இரண்டாவது வீட்டு சூழலில் காணப்படும் பிராணிகள். வீட்டு சூழலில் காணப்படும் பிராணிகள். பிள்ளைகளே, நாம இப்போ வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகளை பார்ப்போம். நாய், பூனை, ஆடு, பசு, எருமை, கோழி.
இரண்டாவதாக வீட்டு சூழலில் காணப்படும் பிராணிகளை பார்ப்போம். காகம், கிளி, மைனா, அணில், ஓணான், சிலந்தி, பல்லி, உடும்பு, கபரகுயன், நத்தை, குரங்கு, மயிர்கொட்டி. அடுத்த பகுதியாக பிராணிகளால் எமக்கு கிடைக்கும் பயன்களை நாம் பார்ப்போம் பிள்ளைகளே. தேனி கூட்டமாக வாழும் இப்பிராணி ஒவ்வொரு பூக்களில் இருந்தும் தேனை உறிஞ்சி தனது கூட்டில் சேகரித்து வைத்திருக்கும். இதுவே இன்று ஒரு முக்கியமான இயற்கை மருந்தாக பயன்படுகின்றது. எனவே பிள்ளைகளே, தேனியிலிருந்து தேனை பெறலாம். குருவி, மீன், வண்ணத்து பூச்சி இவை பல வண்ண நிறங்களில் சுற்றாடை அழகுபடுத்த உதவுகின்றன. கபரகுயன் பிள்ளைகளே, இது ஒரு பயங்கர தோற்றமுள்ள பிராணியாக இருந்தாலும் இதனாலும் எமக்கு பயன் இருக்கின்றது. இது பாம்பை உணவாக உட்கொள்வதன் மூலம் தீங்கான பிராணிகளை அழிக்கும். வௌவால் பழங்களை உண்டு அவற்றின் வித்துக்களை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும். இதன் மூலம் அவ்வித்துக்கள் முளைத்து தாவரங்கள் வளர உதவும். எனவே வௌவால் வித்துக்களை பரவச் செய்யும். ஈசல், சேவல் இப்பிராணிகளால் கிடைக்கும் நன்மைகளை நோக்கினால், ஈசல் புற்றிலிருந்து வெளிவருவதை கொண்டு மழையின் வருகையை அறியலாம். சேவல் கூவுவதை கொண்டு விடியலை எம்மால் அறியலாம். எனவே ஈசல், சேவல் சூழல் மாற்றங்களை அறிய உதவுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, ஆடு, கோழி இவற்றின் மூலம் கிடைக்கும் பயன்களை பார்ப்போம். இறைச்சியை பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் பால், முட்டை போன்றவற்றையும் பெறலாம். எனவே ஆடு, கோழி உணவுகளை வழங்குவதற்கு உதவுகின்றன. அடுத்து நாம் நாயை பற்றி பார்ப்போம். வீட்டை பாதுகாத்தல், வேட்டையாடுதல், திருடர்களை மோப்ப சக்தி மூலம் கண்டுபிடித்து எம்மை பாதுகாக்கின்றது. எனவே நாய் பாதுகாப்பு வழங்குகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, மண்புழு, கரையான் இப்பிராணிகள் குப்பைகளை உக்கச் செய்து மண்ணை வளப்படுத்தும். எனவே மண்புழுவை விவசாயியின் நண்பன் எனவும் அழைப்பார்கள். மாணவர்களே, பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது, உமது வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள் 4 பெயர்களை தருக. இரண்டாவது, உமது வீட்டுச் சூழலில் காணப்படும் பிராணிகள் 4 குறிப்பிடுக.
மூன்றாவது, பின்வரும் பிராணிகளால் எமக்கு கிடைக்கும் பயன்களை பட்டியலிடுக. தேனீ, கபரகுயான், நாய், மண்புழு, வௌவால். பிள்ளைகளே, இன்ஷா அல்லாஹ் இதன் தொடரை அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். வினாக்களுக்கு விடை எழுத முன் இந்த வீடியோவை தெளிவு பெறும் வரை மீட்டிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பே பாதுகாப்பும் கரிசனையும் என்பதாகும். தரம் 3 சுற்றாடல் பாடத்தில் உள்ள இத்தலைப்பை நாம் இன்று பார்ப்போம். பிள்ளைகளே, நாம் அலட்சியமாகவும் கவனஈனமாகவும் செயற்படும் சந்தர்ப்பங்களில் அதிகமான விபத்துக்கள் ஏற்படலாம். எனவே நாம் செய்யும் வேலைகளில் கரிசனை காட்டி முடிந்தளவு பாதுகாப்பாக இருப்பதன் மூலம் பாரிய விபத்துக்களிலிருந்து தப்பலாம். எனவே இத்தலைப்பை கற்பது மாத்திரமின்றி எமது வாழ்க்கையிலும் செயற்படுத்துவது சிறந்தது. விபத்துக்கள் நிகழும் வழிகள். விபத்துக்கள் நிகழும் வழிகள்: பாடசாலை, வீடு, சூழல், அறிமுகமற்ற நபர்கள், நோய்கள். அதாவது எமது பாடசாலையிலும் விபத்து ஏற்படலாம், வீட்டிலும் விபத்துக்கள் ஏற்படலாம், நாம் வாழுகின்ற சூழலிலும் இவை நிகழலாம், அறிமுகமற்ற நபர்கள் அல்லது அறிமுகமற்ற இடங்களிலும் ஏற்படலாம். நோய்கள் என்ற போது தொற்றும் அல்லது தொற்றாத நோய்கள் மூலம் ஆபத்துக்கள் நிகழலாம். பிள்ளைகளே, எமது கவனமின்மையால் பாடசாலையில் ஏற்படும் விபத்துக்களை பார்ப்போம். கால் வழுக்கி விழல், அதாவது கால் வழுக்கி கீழே விழலாம். மைதானத்தில் விளையாடும் போது விழல் அல்லது பந்து வந்து உடலில் படலாம். மைதானத்தில் விளையாடும் போது விழலாம் அல்லது ஏதாவது ஒரு பந்து வந்து எமது உடலில் படலாம். பென்சில், பேனை இன்னும் கணித உபகரணங்கள் ஏதாவது கரிசனையுடன் பயன்படுத்தாவிடில் ஆபத்துக்கள் இடம்பெறலாம். பென்சில், பேனை மற்றும் கணித உபகரணங்களை கரிசனையுடன் பயன்படுத்தாவிடில் ஆபத்துக்கள் ஏற்படலாம். இரண்டாவதாக, வீட்டில் ஏற்படும் விபத்துக்களை பார்ப்போம். மின்னல் தாக்குதல். மின்னல் தாக்குதல் முறையற்ற விதத்திலும் கவனமின்றியும் கருவிகளை பயன்படுத்துவதால் ஆபத்துக்கள் ஏற்படலாம். முறையற்ற விதத்திலும் கவனமின்றியும் கருவிகளை பயன்படுத்துவதால் ஆபத்துக்கள் ஏற்படலாம். கவனமின்றி மருந்து திரவங்களை அருந்தல். கவனமின்றி மருந்து திரவங்களை அருந்தல். நாம் வளர்க்கும் செல்ல பிராணி அல்லது ஏனைய பிராணிகளால் கடிபடல். நாம் வளர்க்கும் செல்ல பிராணி அல்லது ஏனைய பிராணிகளினால் கடிபடுதல். அடுத்ததாக மாணவர்களே, நாம் வாழும் சூழலில் ஏற்படும் விபத்துக்களை பார்ப்போம். மண் சரிவு, மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, வெள்ளப்பெருக்கு, தீப்பற்றல், தீப்பற்றல், உணவு நஞ்சாகல், உணவு நஞ்சாகுதல், போக்குவரத்து விபத்துக்கள், போக்குவரத்து விபத்துக்கள் இவை அனைத்தும் எமது சூழலில் ஏற்படக்கூடிய விபத்துகளாக கொள்ளலாம்.
பிள்ளைகளே, அதே போல இக்காலத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக அறிமுகமற்ற நபர்களினாலும் அறிமுகமற்ற இடங்களிலும் எமக்கு பல்வேறு ஆபத்துக்கள் நிகழலாம். எனவே மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். மாணவர்களே, ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றக்கூடிய நோய்கள் தொற்று நோய்கள் என்றும், அது தவிர்ந்த ஏனைய நோய்கள் தொற்றா நோய்கள் என்றும் கூறலாம். நோய்கள் என்ற தலைப்பில் இரண்டாக பிரிவுகள், அதாவது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றக்கூடிய நோய்கள் தொற்று நோய்கள் என்றும், அது தவிர்ந்த ஏனைய நோய்கள் தொற்றா நோய்கள் என்றும் கூறலாம். எனவே மேலே கூறிய இரு வகையான நோய்கள் மூலமும் ஆபத்துக்கள் நிகழலாம். இக்காலத்தில் அதிகமாக பேசப்படும் கொரோனா என்ற தொற்று நோயை நாம் நன்கு அறிவோம். இதனால் அதிகமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. எனவே இத்தொற்றை தவிர்க்க முகக்கவசம் அணிந்து, மனித இடைவெளியை பேணி, கைகளை அடிக்கடி சவர்க்காரமிட்டு கழுவுவதன் மூலம் கரிசனையுடன் செயற்பட்டு நோய் தொற்றை குறைக்கலாம். விபத்துக்களை தவிர்க்கும் வழிகளை பார்ப்போம். அதாவது எமக்கு ஏற்படக்கூடிய நாம் மேலே குறிப்பிட்ட அனைத்து விபத்துக்களையும் தவிர்க்கும் வழிகளில் ஒரு சிலவற்றை பார்ப்போம். சறுக்கும் இடங்களை சீராக்கல். சறுக்கும் இடங்களை சீராக்கல். மைதானத்தில் மிகவும் அவதானமாக செயற்படல். மைதானத்தில் மிகவும் அவதானமாக செயற்படல். பாடசாலை வீட்டு உபகரணங்கள் அல்லது கருவிகளை மிகவும் அவதானமாக கையாளல். மருந்துகளை நன்கு அறிந்து பயன்படுத்தல். சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து அவற்றை தூரமாக்குதல். கையடக்க தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டு பயணம் செய்வதை தவிர்த்தல். வாகனங்களில் பயணம் செய்யும் போது கை, தலை போன்ற உடற்பகுதிகளை வெளியே இடாமல் இருத்தல். பிள்ளைகளே, ஆபத்துக்கள் ஏற்பட்டாலும் நாம் அதற்கு முதலுதவியாக, அதாவது உடனடியாக செய்ய வேண்டியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் அறியாமையினால் விபத்துக்குள்ளானவர்களுக்கு செய்யும் சில தவறான முதலுதவியினால் உயிராபத்துக்கள் கூட ஏற்படலாம். எனவே மாணவர்களே, ஆபத்துக்கள் ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய விடயங்களையும் நாம் செய்யக்கூடாதவைகளையும் நன்கு அறிந்து கொள்வோம். ஓகே மாணவர்களே, தற்போது இப்பாடத்தை அனைவரும் பாடசாலைகளில் கற்பதனால் இத்தலைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னும் ஒரு தலைப்பினூடாக இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, நாம் இன்று தரம் 3 தமிழ் பாடத்தில் உள்ள வண்ண மீன்கள் என்ற தலைப்பை பார்ப்போம். பிள்ளைகளே, தரம் 3 தமிழ் பாட புத்தகத்தில் பக்கம் 23 புரட்டுங்கள். நான் வாசிப்பதை நன்கு இருமுறை கேட்டுவிட்டு பின்னர் என்னுடைய சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். ஓகே, வாருங்கள் மாணவர்களே, பாடத்துக்கு நுழைவோம். வண்ண மீன்கள். அழகை அனைவரும் விரும்புகின்றோம். நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும். அழகுக்கு மேலும் அழகு தருவது தொட்டிகளில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண மீன்களே. சுறுசுறுப்பாக நீந்திச் செல்லும் மீன்கள் வற்றாத மகிழ்ச்சியை எமக்கு தருகின்றன. நம் முன்னோர் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள். நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ இயற்கையை புறக்கணித்தோம். மன நிம்மதியை இழந்தோம். வீட்டினுள் நிம்மதியே தேடுவதனால்
இயற்கையின் சில அம்சங்களையாவது வீட்டினுள் கொண்டு வர வேண்டும். மீன் தொட்டிகளில் அலங்கார மீன் வகைகளை வளர்த்தல் அவ்வாறானது ஒரு செயற்பாடாகும். மீன் தொட்டியின் அழகை ரசியுங்கள். வண்ண வண்ண மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்துவதை பாருங்கள். அவை ஒன்றையொன்று துரத்திச் செல்வது அழகோ அழகு. அதை பார்க்கும் போது எமது மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அலங்கார மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்தி விளையாடுவதற்கு ஆக்சிஜனே காரணம். அதற்கு நீர்த்தாவரங்களை தொட்டியினுள் இடலாம் அல்லது செயற்கையாக தொட்டி நீரினுள் ஆக்சிஜனை செலுத்தலாம். தொட்டி நீரினுள் ஆக்சிஜன் குறையுமானால் மீன்கள் சோர்வடைந்து விடும். ஆக்சிஜனுடன் அளவான உணவும் தேவை. அத்துடன் தொட்டியில் மீன் வளர்ப்பவர்கள் தொட்டியை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். இவ்வாறு அலங்கார மீன்களை வளர்ப்பது தமது உடல் நலத்துக்கும் நல்லது என கூறுவர். இவற்றை பார்த்து மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகிறது. இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு அது குறைவதாக கண்டறிந்துள்ளனர். எனவே நாமும் அழகிய மீன்களை தொட்டிகளில் வளர்த்து பயன்பெறுவோம். வண்ண மீன்கள் வளர்ப்போம். அன்பினை பரிமாறி மகிழ்ச்சி அடைவோம். இதனை நீங்களும் திரும்ப திரும்ப வாசித்து மீட்டிய பின் உங்கள் பெற்றோருடன் துணையுடன் சொல்வதெழுதலாக செய்து பாருங்கள். மேலே கட்டுரையில் கூறப்பட்ட சில முக்கிய சொற்கள் இதோ. சுறுசுறுப்பு, சுறுசுறுப்பு, அமைதி, அமைதி, இயற்கை, இயற்கை, முன்னோர், முன்னோர், நீர்த்தாவரங்கள், நீர்த்தாவரங்கள், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, தொட்டிகள், தொட்டிகள், மன அழுத்தம், மன அழுத்தம், நிம்மதி, நிம்மதி, ஆக்சிஜன், ஆக்சிஜன், செயற்கை, செயற்கை, உடல் நலம். மாணவர்களே, கட்டத்திற்குள் தரப்பட்டுள்ள சொற்களை கொண்டு வாக்கியங்களை பூர்த்தி செய்க. அழகாக, இயற்கையுடன், அழகை, அனைவரும், மகிழ்ச்சியுடன். இவையே தரப்பட்டுள்ள சொற்கள். அழகாக, இயற்கையுடன், அழகை, அனைவரும், மகிழ்ச்சியுடன். முதலாவது, அழகை, இடைவெளி, விரும்புகின்றோம். அழகை, இடைவெளி, விரும்புகின்றோம். இரண்டாவது, நாம் வாழும் வீடு இடைவெளி இருக்க வேண்டும். நாம் வாழும் வீடு இடைவெளி இருக்க வேண்டும். மூன்றாவது, நம் முன்னோர்கள் இடைவெளி வாழ்ந்தார்கள். நம் முன்னோர்கள் இடைவெளி வாழ்ந்தார்கள். நான்காவது, நிம்மதியாக இடைவெளி வாழ்ந்தார்கள். நிம்மதியாக இடைவெளி வாழ்ந்தார்கள். ஐந்தாவது, மீன் தொட்டியின் இடைவெளி இரசியுங்கள். மீன் தொட்டியின் இடைவெளி இரசியுங்கள்.
ஓகே பிள்ளைகளே, இன்றைய பாடத்தை மீன் தொட்டியின் வீடியோவுடன் வாசிக்கும் போது உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். இந்த பாடம் 2ஆம் தவணைக்குரிய ஒரு பாடமாகும். எனவே உங்களைப் போல ஏனைய மாணவர்களும் பயன்பெற அதிகமாக ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அதிக பயிற்சிகளில் ஈடுபட்டு கற்றல் நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாங்கள் குறிநெடில் சொற்களை பார்ப்போம். கல் கால், பல் பால், வனம் வானம், சிலை சீலை, தம்பி தாமரை, மெத்தை மேளம், நுளம்பு நூலகம், பொட்டு போத்தல், புகையிரதம் பூக்கள், சிவப்பு சீப்பு, கொக்கு கோழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தரம் 2 சுற்றாடல் பாடம் படிப்போம். வீட்டில் உள்ளோர்: அப்பா, அம்மா, தம்பி, தங்கை, பாட்டன், பாட்டி. சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள்: அரைப்பான், நீர் வெப்பமாக்கி, துருவலை, திருகைக்கல், பீங்கான், கோப்பை, தேத்தல், கத்தி, வாயு அடுப்பு, வரவேற்பறையில் காணப்படும் பொருட்கள்: கதிரை, மேசை, தொலைக்காட்சி, வானொலி, கடிகாரம், மின்விசிறி, தொலைபேசி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை குட்டீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் தரம் 2 இஸ்லாம் பாடத்தை படிப்போம். படைப்பாளன் அல்லாஹ். வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அவை அனைத்தையும் பரிபாலிப்பவன் அல்லாஹ். அவனே ரப்புல் ஆலமீன். இடைவெளி நிரப்புக. வானத்திலுள்ள அல்லாவின் இருப்படைப்புகள். வானத்திலுள்ள அல்லாவின் இருப்படைப்புகள். பூமியிலுள்ள அல்லாவின் இருப்படைப்புகள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை குட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த காலங்களைப் போல் இன்றும் தரம் 3
தமிழ் பாடத்தில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பார்ப்போம். அதுதான் விடுகதைகள். இதனை இறுதி வரை பார்த்துவிட்டு உமது பயிற்சி புத்தகத்தில் விடுகதைகளை பிரதி செய்து அதற்கு விடைகளையும் எழுதி இப்பாடத்தில் முழுமையான அறிவினை பெற முயற்சியுங்கள். ஓகே, வாருங்கள் மாணவர்களே, விடுகதைகளை பார்ப்போம். மீன் பிடிக்க தெரியாது, ஆனால் அழகாக வலை பின்னும். அது எது? சிலந்தி. சிலந்தி. ஆம், சரியான விடை, சிலந்தி. ஒருவனை அழைத்தால் ஊரையே கூட்டுவான். அவன் யார்? காகம். காகம். காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும். அது எது? பேனா. ஆம், பேனை. வெரி குட். உள்ளே இருந்தால் ஓடித் திரிவான், வெளியே வந்தால் விரைவிலே மடிவான். அவன் யார்? மீன். மீன், சரியான விடை. வாசலிலே வண்ணப்பூ, தினம் தினம் மாறும் பூ, தெளிவாக தோன்றும் பூ. அது எது? ரோஜாப்பூ. பிழையான விடை. அதுதான் கோலம். முட்டையிடும், அடை காக்க தெரியாது. கூட்டிலே குடியிருக்கும், ஆனால் கூடு கட்ட தெரியாது. அது எது? குயில். குயில். மனிதன் செய்யாத குடை, மழைக்கு பிடிக்க முடியாத குடை. அது எது? காளான். ஆம், காளான். நீர் நிறைந்திருக்கும், நெற்றியிலே கண் இருக்கும். அது எது? தாமரை. பிழையான விடை. அதுதான் தேங்காய். கத்தியின்றி இலைகளை வெட்டும். அது எது? வெட்டுக்கிளி. ஆம், வெட்டுக்கிளி பேரிலே உள்ளது. 1000 நூற்பின்னலை அள்ளி அள்ளி தின்னலாம். அது எது? இடியாப்பம். ஆம், இடியாப்பம். வெரி குட். நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு நீண்ட ஆயுள். அது எது? விளக்கு. இல்லை மாணவனே, அதுதான் செங்கல். ஒளி கொடுக்கும், ஆனால் விளக்கல்ல. சூடு கொடுக்கும், நெருப்பல்ல. அது என்ன? சூரியன். வெரி குட், சூரியன். வாளுண்டு, உயிரில்லை. அங்கும் இங்கும் பறப்பான். அவன் யார்? பட்டம். ஆம், பட்டம். ஓகே மாணவர்களே, இப்பாடம் உங்களுக்கு படிப்பதற்கு இரசனையாக இருந்திருக்கும் என நினைக்கின்றேன். இன்னும் ஒரு பாடத்தினூடாக மீண்டும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.